நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் முதல் 8 வசனத்தை நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள், பக்கம் 150 வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்ட உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருப்பீர்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே, ஆனால் நிலைத்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சரி, நான் இந்த 8 வசனத்திலேருந்து நான் உற்சாகப்படுத்துகிறேன். நமக்கு தேவையான சில காரியங்களை மட்டும் உங்களோடு கூட பேசி நான் முடித்து விடுகிறேன். சபை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியங்கள். நாம் யார் அப்படி என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய பிதா அவர் திராட்சை தோட்டக்காரர். அவர்தான் தோட்டத்துக்கெல்லாம் எஜமானனாக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி. நாம் என்றைக்கு ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அந்த திராட்சை செடியில் ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது என்ன? அந்த செடியில் அந்த பட்டையை உரித்து இன்னொன்று கொண்டு பட்டு வைக்கிறது, பற்ற வைக்கிறதா, பதிய வைக்கிறது. கரெக்ட். இப்போ ஆண்டவராகிய இயேசு அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு வெளியே கிடந்த நம்ம இயேசு கிறிஸ்துவில் நம்மளை பதிய வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆண்டவர் என்னை அவருடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து அந்த செடியில் என்னையும் ஒட்ட வைத்திருக்கிறார். நான் ஒரு காட்டு ஒலிவ மரமாக இருந்தேன், பயனற்றவனாக இருந்தேன். இப்போ அங்கே நான் ஒட்டி வைக்கப்பட்டதுனால இப்போ எனக்குரிய ஜீவனும் எனக்குரிய தண்ணீரும் எனக்குரிய பலனும் கிறிஸ்துவிடத்திலிருந்து என்னை தேடி வருகிறது. கிறிஸ்துவிடத்திலிருந்து என்னை தேடி வருகிறது. இப்போ எனக்குரிய ஜீவன் வேறு இடத்திலிருந்து அல்ல, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எனக்கு தேவையான ஜீவன் இருக்கிறது. எனக்கு தேவையான அபிஷேகம் வேற எங்கே இருந்து வரவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் ஜீவனாக இருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை என்னை வாழ வைக்கிறது, என்னை நிலைநிறுத்துகிறது. இனி நான் அல்ல, என் வேர் அவரே, என் வேர் அவரே, என் வேர் அவரே. நம்பர் 1, நாம் கனி கொடுக்க வேண்டுமே, ஆனால் முதல்ல கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். கையை பிடி கேட்டாலும் ஒன்றும் இல்லை, முகத்தை பார்த்தாது சொல்லுங்க, கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். சொல்லி பாருங்க. கிறிஸ்துவில் நம்ம நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரமே கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரித்து விடுவது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது. அதற்காக அவன்
பல முயற்சிகளை எடுப்பான். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பக்கம் 217 வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் உபத்திரவமோ, எடுத்துக்கிட்டீங்களா? சத்தம் உயர்த்தி வாசிக்க பார்க்கலாம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த 17 காரியம் இருக்கிறது. இந்த 17 காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு வருகிறது என்று சொன்னால் நீங்க நினைச்சுக்கிடணும், நான் கிறிஸ்துவில் இருக்கிறேன் என்று நினைச்சுக்கிடணும். கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை. கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள் அந்த நிலை நிற்பிலிருந்து நம்மை தகர்ப்பதற்கு தான் நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. ஆவிக்குரிய யுத்தக்களம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களத்திலேக்கம் நின்று கொண்டிருக்கிறோம். பிசாசுக்கு அவன் கையில் இருக்கிற ரட்சிக்கப்படாத உலகத்தில் இருக்கிறவர்களை அசைப்பது அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய அவனுடைய கையிலே தான் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய நிலை நிற்பை அஸ்திபாரத்தை அசைப்பதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரமாக இருக்கிறது. இந்த காலை வேளை நம்மை அறியாமலே சில நேரத்தில் நினைச்சிரும், ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் இந்த நிந்தனை, எனக்கு மட்டும் இந்த பசி, எனக்கு மட்டும் இந்த பட்டயம், எனக்கு மட்டும் இந்த தாழ்வு. இவையெல்லாம் நம்முடைய நிலை நிற்பை சோதிப்பதற்காக சத்துரு கேட்டு வாங்கி கொண்டு வந்ததான பெர்மிஷன். இதிலே நிலை நின்று இதன் மத்தியிலே கனி கொடுப்பதற்கு நம்முடைய கர்த்தர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். இதிலே நின்று நம்மை பலப்படுத்தி தாங்குகிறவராக இருக்கிறார். அவருக்குள்ளே நிலை நிற்கிறதுனால இந்த 17 காரியம் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதற்கு அவர் விடவே மாட்டார். வெளியே இருந்து ஒருவேளை பேசி பார்க்கலாம், வெளியே இருந்து ஒருவேளை காற்று அடித்தது போல அடித்து பார்க்கலாம், வெளியே இருந்து கடல் கொந்தளித்தது போல கொந்தளித்து பார்க்கலாம். ஆனால் நம்மை அழைத்தவர் பாதியிலே விடமாட்டார். முடிவர் இந்த நிலை நிற்க பண்ண அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். பிரச்சனை வந்தால் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை நமக்கும் சாத்தானுக்கும் உள்ள ஒரு யுத்த களமாக்கும். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அநேகரை சாத்தான் புடுங்கி மாற்றணும், அதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க என்னைக்கு ஆண்டவருக்காக வாழணும்னு தீர்மானிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு சோதனை வரும், அன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்? நிலை நிற்கிறவர்களை தகர்ப்பது தான் சாத்தானுடைய பெரிய திட்டம், மிகப்பெரிய சவால். இவை எல்லாவற்றையும் தாண்டுவதற்கும் பலனை தகப்பன் நம்ம மேலே தந்து இந்த மாதத்தில் அதிசயமாக அவர் நம்மை நிலைநிறுத்துவாராக. இரண்டாவதாக நம்ம நிலை நிற்க வேண்டிய இரண்டாவது பாகம் என்னவென்றால் எல்லாரும் என்ன கவனிங்க. நான் முதலே சொன்னா ஆண்டவர் எங்கே நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார்? திராட்சை செடி என்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒட்ட வைத்திருக்கிறதுனால இப்ப நம்ம கொடுக்கிற கனி எந்த கனி தான் கொடுப்போம்? என்ன கனி தான் கொடுப்போம்? நல்ல கனி தானா கொடுப்போம்? பரிசுத்தத்திலே நிலை நிற்க வேண்டும். ஏனென்றால் அந்த திராட்சை செடியாக கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தத்திலே நிலை நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம கனி கொடுக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பலம் கொடுக்க முடியாது.
ஒரு ஆளை பார்த்தாலே பரிசுத்தத்தில் இவங்க நிலை நிற்கிறாங்கன்னு சொன்னாலே நினைச்சுக்கிடணும் கிறிஸ்துவுடைய வேர் இவங்களுக்குள்ளே இருக்கிறத நினைச்சுக்கிடணும். இவங்க கிறிஸ்துவில் ஒட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி நினைச்சுக்கிடணும். பாவம் என்கிற சேட்டை பிசாசானவன் பல இடம் வழியாக வீசுகிறான். ஜனத்தின் மேலே, வாலிபர்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, பெரியவர்கள் மேலே வீசி வீசி பார்க்கட்டும். ஆனாலும் பரிசுத்தத்திலே முடிவறிந்த நிலை நிற்க பரலோக ராஜா நமக்கு கிருபை தருவாராக. நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகளிலையும் நம்முடைய பேச்சுகளிலையும் பரிசுத்தராய் இருப்பதற்கு அவரை மட்டும் பிடிச்சுக்கிடணும். பாருங்க, அவரே நமக்கு கிருபை தர போதுமானவராக இருக்கிறார். அவரே கிருபை தருவாருங்க. அவரே கிருபை தருவார். அவரிடத்திலே ஒட்ட வைத்தவர்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. அவரிடத்திலிருந்து ஒட்ட வைத்தவர்களிடத்தில் உள்ளத்திலிருந்து பொறாமை வராது. அங்கே இருந்து கசப்பு வராது. அங்கே இருந்து கோள் சொல்லுதல் வராது. அங்கே இருந்து அன்பு தான் வெளிப்படும். அங்கே இருந்து விசுவாசம் தான் வெளிப்படும். அங்கே இருந்து நம்பிக்கை தான் வெளிப்படும். அங்கே இருந்து பரலோக தரிசனங்கள் தான் வெளிப்படும். அங்கே இருந்து வேற உலக காரியங்கள் வெளிப்படாது. நீங்கள் நிலை நிற்கிறீர்களா, நாம் நிலை நிற்கிறோமா என்று இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில ஒன்று கூட பரிசோதனை பண்ணி பார்ப்போம். கிறிஸ்துவில் ஒட்டப்பட்டவர்கள், நிலை நிற்கிறவர்கள் என்ன வந்தாலும் மந்திரவாதியை தேடி போக மாட்டாங்க. என்ன வந்தாலும் விக்கிரக ஆராதனை தேடி போக மாட்டாங்க. என்ன வந்தாலும் குறி கேட்கிறவனை தேடி போக மாட்டாங்க. என்ன வந்தாலும் நாள் பார்க்கிறதற்கு நிற்க மாட்டார்கள். ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் விட என் ராஜா பெரியவராக இருக்கிறார். என் ராஜா பெரியவராக இருக்கிறார். அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் சாலோமோனிலும் பெரியவராக இருக்கிறார். யோனாவிலும் பெரியவராக இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறார். அவரில் நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறபடினால நிகழ்வனவோ வருவனவோ உபத்திரவமோ நிந்தையோ பசியோ பட்டினியோ பாவமோ என்னை அணுகாமல் அவரே பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். அவரே பாதுகாத்து அவரே நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இனி இதிலிருந்து இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, அவரில் நிலை நிற்கணும். அவரில் ரெண்டு, நிலை நிற்கிறவர்களுக்கு உள்ளத்தில் நீங்கள் நினைக்கணும், அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. இருக்கா? இருக்கா? யோவான் சுவிசேஷம் அந்த 15வது அதிகாரத்தில் அங்கே இயேசு என்ன இல்லாமல் 5 கடைசி ஸ்டான்ஸா வாசிங்க. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய வீழ்ச்சி எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? தேவ ஜனம் என்று அறியப்படுவதை வீழ்ச்சி எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? சுயம். சுயம். நான் என்னால முடியும் நினைச்சுக்கிடணும். விழுந்தாச்சுன்னு நினைச்சுக்கிடணும். நான் சாதிச்சிருவேன் நினைச்சுக்கிடணும். அவுட் ஆயாச்சுன்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை ஒரு கம்பெனியில வேலை பண்ணலாம், ஒரு நாள் வரக்கூடாது நான் இல்லாம இவங்க என்ன செய்யலாம்னு பார்க்கட்டும். நான் சொல்லட்டுமா? இந்த வார்த்தைக்கு இயேசு மட்டும்தான் சொந்தக்காரர். புரியுதா? நான் இல்லாம இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கட்டும். இந்த வார்த்தைக்கு இயேசு மட்டும்தான் சொந்தக்காரர். புரியும்னு நினைக்கிறேன். இயேசு தான் சொல்லணும், நான் இல்லாம இவங்க என்ன செய்யட்டும்னு பார்க்கணும். அவர் மட்டும் இருந்தா எல்லா மகிமையாக நடத்துகிறவராக இருக்கிறார். பென்னி சேவியர் இல்லைன்னா 1000 பென்னி சேவியரை என் தெய்வத்துக்கு எழுப்ப முடியும். 1000 பேரை எழுப்ப முடியும். 1000 பேர் ஆண்டவர் தூக்கி நிறுத்த முடியும். என்ன இல்லாமல், அவரே சொல்ற, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இன்னைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக உடுத்து வரைக்கும் வந்திருக்கிறேன். நான் எல்லாம் சாதிச்சுன்னு சொன்னால் தொண்டையை பிடிச்சா போதுமே, ஒரு பாட்டை தொடங்கி விட்டுட்டு அங்கே போய் உட்கார வேண்டியது. யாக்கோவை பிடிச்ச மாதிரி தொடைய பிடிச்சா போதுமே, உடனே புறா 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 புறான்னு சொல்லி அங்கே போய் உட்கார வேண்டியதான். மூக்க பிடிச்சாச்சுன்னா நாளைக்கு அடக்காது. இவ்வளவு தான் நம்ம. கிருபையே கிருபையே மாறாத
பரிசுத்தத்தில் நிறைய பேர் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நான் முன்னால் எல்லாரும் என்னையே பார்த்துக்கிடுங்க, என்னதான் புரியும். நான் வழக்கமாக சொல்றதுக்கு நிக்கல, வழக்கம் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் முன்னால அதை இடது பக்கம் வைக்கிறேன், இந்நாள் வலது பக்கத்தில். முன்னால நான் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன். என்னை ஆளுகை செய்கிறதெல்லாம் பாவம், அவன் பாவம் பாவம். எனக்கு ஒரு எஜமான் ஒருவன் இருந்தான் முன்னால. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முன்னால நான் பாவத்துக்கு அடிமை. அப்ப என்னுடைய எஜமானுக்கு பேர் என்ன? அதனால தான் என்னையே பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். முன்னால நான் பாவத்துக்கு அடிமை. அப்போ என்னுடைய எஜமான் யாரு? கேட்கல, ஒரு வாட்டி கூட சொல்லு. பாவத்துக்கு அடிமை. அப்ப என்னுடைய எஜமான் யாரு? பாவம். இவனுக்கு நான் அடிமையா இருந்தேன். என்னால ஒரு அடிமை சொந்தமா விடுதலை அடைய முடியாது. ஒரு அடிமைய விடுதலை ஆக்கணும்னு சொன்னா இன்னொரு எஜமானால் தான் முடியும். பழைய பிரமாணமாக்கம். முன்னால நான் பாவத்துக்கு அடிமை. குறிப்பா வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிச்சுடுங்க. நான் சொந்தமாக விடுதலை அடைய முடியாது. என்னை விடுதலை ஆக்கணும்னு சொன்னா இன்னொரு எஜமான் நினைச்சாதான் என்னை விடுதலை ஆக்க முடியும். அந்த எஜமானாக இந்த உலகத்திலே பாவத்தை ரட்சிப்பதற்காக வந்த ஒருவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற எஜமானாக இருக்கலாம். அந்த எஜமானுக்கு தலைக்கு மேல அப்பாவுக்கு ஒரு கை தட்டு கொடுத்துருக்க பார்க்கலாம். தலைனா இதாகும், தலைக்கு மேல கையை தட்டி வர ஆமேன்னு சொல்லியிருக்க பார்க்கலாம். இனி இந்த எஜமான் இங்க என்ன விடுதலை ஆக்கணும்னா, நான் விரும்பாம இந்த எஜமான் என்ன விடுதலை ஆக்க முடியாது. நான் இப்ப ரோமர் கழுதின நிருபம் 4, 5, 6 அதிகாரத்தையாக உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இந்த எஜமான் நான் கூப்பிடாம அவருக்கு இங்க வரவும் முடியாது. பாவத்திலே தொடருகிற ஒருவர், பாவத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிற ஒருவர் முதல்ல இந்த எஜமான கூப்பிடணும். ஆண்டவரே, நான் இதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன், நான் இதிலிருந்து வெளியே வர விரும்புகிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட சகதிக்குள்ளே இருந்தும் என்னை தூக்கி எடுக்கிற ஒரு எஜமான் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து என்கிற எஜமானன். அவர் பிறப்பதற்கு முன்பாக அவருடைய பெயர், இவர் ஜனத்துடைய பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? நம்ம கூப்பிட்ட உடனே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி நம்மை கழுகி நம்மை சுத்திகரித்து நம்ம வேறு பிரித்து நமக்கு சமாதானத்தை தந்து இந்த பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் கொண்டு வச்சார். இங்க அவருக்கு பக்கத்தில் கொண்டு வச்சு கொஞ்சம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து, கொஞ்சம் கிருபையை தந்து, கொஞ்சம் பலனை தந்து, கொஞ்சம் ஜெப ஆவியை தந்து, கொஞ்சம் தாளந்தை தந்து, கொஞ்சம் அபிஷேகத்தை தந்த உடனே நம்ம இப்ப எஜமான் ஆகிட்டோம். இயேசு இப்ப நமக்கு அடிமை ஆயிட்டார். பலருக்கு உங்களுக்கு சொல்றேன், அன்றைக்கு நான் பாவத்துக்கு அடிமை, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எஜமான் அல்ல, இப்ப நான் நீதிபரருக்கு அடிமையாக தான் இருக்கிறேன். நான் சாகிறது வரைக்கும் அவருக்கு அடிமையாக இருப்பேனே. ஆனால் இந்த எஜமான் அவருடைய சிறகுகளினால என்னை மூடி அவருடைய பாதுகாப்புக்குள்ளே என்னை வைத்து திரும்ப இந்த பாவத்துக்கு என்னை ஒப்புவிடாமல் அவரே பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நான் என்னைக்கு எஜமானாக போறனோ அன்னைக்கு எனக்கு விழுக தொடங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். இனி இயேசு அங்க போனா பார்த்தா இனி நாங்க பார்த்துக்கலாம். இனி இயேசு வேண்டாம். எங்களுக்கு இப்ப எல்லாம் தெரியும், ஜெபம் பண்ண தெரியும், வசனம் வாசிக்க தெரியும். இல்லைங்க, ஒவ்வொரு நாட்களும் காலையில் எழும்பின உடனே இந்த நாளில் என்னை சுற்றி பழைய சவால்கள் எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் என்னை காக்கிறவரும் என்னை காண்பவரும் எனக்காக ஜீவனை கொடுத்த அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நான் வாழக்கூடிய கிருபையை எனக்கு நீங்கள் தான் தரணும், எனக்கு பலனை நீங்கள் தான் தரணும், எனக்கு வல்லமையை நீங்கள் தான் தரணும், எனக்கு அபிஷேகத்தை நீங்கள் தான் தரணும். என்னால் முடியாது, உம்மால எல்லாம் கூடும், உம்மால எல்லாம் கூடும்.
இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, உண்மை இல்லாமல் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது? சொல்லுகிறவங்க வலது கையை உயர்த்தி கட்டுக்க மக்கள். உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. ஆகையினால தான் பைபிள் சொல்லுகிறது, சுய புத்தியிலே சாஞ்சிடாதீங்க, மாம்ச பலத்தில் சாஞ்சிடாதீங்க, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சிடாதீங்க, ஆமென், கல்வி ஞானத்தில் சார்ந்திடாதீங்க. அவர் பாதத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரில் நிலை நிற்க ஒரு கட்டம் வரும்போது நாம சொல்லுவோம், நான் அல்ல, அவரே, என்னால் ஒன்றும் அல்ல, அவரே காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய விழுகைக்கு காரணம் எங்கே இருந்து தொடங்குச்சு, எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நல்லா யோசித்து பாருங்க. எங்கேயோ சுயம் வெளிப்பட்டுருக்கு, எங்கேயோ நான் என்கிற அகங்காரம் வந்திருக்கும், எங்கேயோ என்னால் முடியும் என்கிற ஒரு காரியம் வந்திருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அடிக்கடி நினைப்பேன், இப்பொழுது நினைக்கிறேன். என்ன தெரியுமா, எத்தனையோ இடத்துக்கு போகிறோம், எத்தனையோ இடத்துல கூட்டம் நடத்துகிறோம், எத்தனையோ பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். தெய்வம் மட்டும் கூட இல்லைன்னா இதுகள் எல்லாம் சேர்ந்து என்னைக்கே என் சட்டையை கலத்தி விட்டுருக்கேன். தெய்வம் மட்டும் இல்லைன்னா என்னைக்கே வார வழியில் வச்சு நம்மளை தகர்ப்பதற்கு பார்த்துருக்கோம். எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய முதலீடும் அதுதான், நம்முடைய மூலதனமும் அதுதான். அழைத்தவர் எம்பங்க பட்சத்தில் இருக்கிறதுனால, அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால, அவர் அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் என்று நினைக்க ஒன்றும் கிடையாதுங்க. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, யோவேளையும் ஐயா நீர்தானே, யோவேளையும் ஐயா நீ. அந்த வலது கையை உயர்த்தி, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஏசையா அல்லேலுயா, என் ஏசையா அல்லேலுயா, என் ஏசையா அல்லேலுயா, என் ஏசையா. அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதோடைய மறுபக்கத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டுமா? அவரை அல்லாமல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னா, நம்மால நினைக்க முடியாத சிலதை அவர் நம்மோடு இருந்து நடப்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரில் நிலைத்திருக்க விரும்புகிறவர்களை நான் மனதார இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள் நினைத்திராத பகுதிகளிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அட நான் தானா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒரு கருவிகளாக பயன்படுத்துவாராக, ஒரு நாவாக அவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென், 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 ஆமென். அவர் நம்மோடு கூட இருந்து அவருக்காக நம்மை பயன்படுத்துவாராக. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக, அவருடைய சார்பாக நம்மை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புவாராக.
போக வேண்டிய இடத்துக்கு போக அனுப்புவாராக, கிராமங்களிலே அனுப்புவாராக, சில வீடுகளிலே அனுப்புவாராக, சில குடும்பங்களிலே அனுப்புவாராக. அவரின் சார்பாக என்னால முடிந்ததை செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவர் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஐயா, நம்ம நினைக்கிறோம் என்னால இதெல்லாம் முடியும். உங்களால முடிஞ்சதை செய்வதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. என்னால முடியும். செல்ஃப் கான்பிடன்ஸ் உடைக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினால சுயம் உடைக்கப்படணும். என்னோடு இருக்கிற கர்த்தரால சகலத்தையும் செய்ய ஆகும் என்கிற ஒரு உணர்வு வருமே. ஆனால் நம்ம ஜனத்தை கர்த்தர் உயர்ந்த பதவிகளிலே கொண்டு வருவார். அன்னைக்கு நீங்க நினைப்பீங்க, நான் அல்ல, கர்த்தரே என்னை நடத்தினார், கர்த்தரே என்னை தாங்கினார், கர்த்தரே இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து வைத்தார், கர்த்தரே என்னை தாங்குகிறார். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று மட்டும், அவளை நினைச்சிருந்தா மட்டும் போதும். அவளை நினைத்திருந்தா மட்டும் போதும். நான் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறேன். நேற்று ராத்திரியிலே நான் என் வீட்டில் தம்பிமார்ட்டெல்லாம் நான் சொன்னேன். இந்த வார்த்தையை எனக்கு 2 முறை நேற்றைய தினத்தில் எனக்கு தரிசனத்தில் காட்டினார். 2 முறை இந்த வார்த்தையை சொன்ன உடனே, ஏற்கனவே பாஸ்டர் இந்த டாப்பிக்கை பேசி இருக்கிறீங்களே. ஆமாம், அவர் பேச சொல்லிட்டாரு. 3ஆவது வாட்டியும் பேசுவோமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் நினையாத இடங்களில் நினைத்திர இந்த காரியத்திலிருந்து அநேக நாட்களாக அப்பாவை மட்டும் பிடிக்கிச்சு நிற்கிறீங்க பார்த்தீங்களா? என்ன வந்தாலும் என் தெய்வத்தை விட மாட்டேன்னு பிடிச்சி நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அவரிடத்திலிருந்து ஒஸ்தாசை வர போகிறது, அவரிடத்திலிருந்து நன்மை வரப்போகிறது, அவரிடத்திலிருந்து உதவி வரப்போகிறது. அன்னைக்கு சொல்லுவீங்க, இது என்னால உண்டானதல்ல, அவரிடத்திலிருந்து வந்தது, அவரிடத்திலிருந்து வந்தது. நீங்க விலகி போகணும்னா என்னைக்கே போயிருக்கலாம். வந்த பிரச்சனைக்கு என்னைக்கு அகன்று போயிருக்கலாம், என்னைக்கோ மறுதளித்திருக்கலாம், என்றைக்கோ முறுமுறுத்திருக்கலாம். ஆனாலும் நிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆனாலும் அப்பா பக்கத்தில் நிக்கிறீங்களா பார்த்தீங்களா? உங்களை விடவே மாட்டார், நம்மை விடவே மாட்டார், விட மாட்டாருங்க, விடவே மாட்டார். இயேசுவின் நாமத்தினால விட மாட்டார். விலகி போவதற்குரிய வாய்ப்பு வந்துச்சு. ஆனாலும் இன்னும் பார்த்தீங்களா? ஆனாலும் இன்னும் பார்த்தீங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? டக்குன்னு சொல்லிடுறேன். மற்ற 23 வேண்டாம், எடுக்க வேண்டாம். எல்லாரும் என்ன பாருங்கள். நான் வெள்ளிக்கிழமையில் ஏசாத தொட்டேன். எஜமான் வேலைக்காரங்களை கூப்பிட்ற போகிறார். 1ஆம் மணி நேரம் காலையில் 6 மணிக்கு. டேய், இங்கே ஏன் நிற்கிற? அது வேலைக்கு. நீ இப்போ இந்த தோட்டத்தில் வேலை செய். அடுத்து 9 மணிக்கு நீ ஏன் இங்கே நிற்கிற? அது வேலை இல்லை, என் தோட்டத்தில் வேலை செய். மத்தியானம் 11 மணிக்கு ஏன் இங்கே நிற்கிற? வேலை இல்லை, போ தோட்டத்தில் வேலை செய். சாயங்காலம் 5 மணிக்கும் சொல்கிறாரு, டேய் ஏன் இங்கே நிற்கிற? 5 மணிக்கு ஆனப்பறம் சாயங்காலம் 5 மணி 6 மணி வரை தான் வேலை. 5 மணிக்கு இங்கே ஏன்டா நிற்கிற? அது வேலை இல்லை, ஆகையினால நிற்கிறேன். 5 மணிக்கு சொல்கிறேன், போய் தோட்டத்தில் வேலை செய். காலையில் 6 மணிக்கு வந்தவனுக்கு 1 பணம் சம்பளம், சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரு பணம் சம்பளம். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவனுக்கும் 1 பணம் சம்பளம் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? அவன் வீட்டுக்கு போகாமல் 5 மணி வரைக்கும் ஒரு இடத்துல நின்னான் பார்த்தீங்களா, நிலை நின்றான் பார்த்தீங்களா, அதுக்காக சம்பளம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? தெய்வ சமூகத்தில் உபத்திரம் வந்தாலும் வெயில் வந்தாலும் போகாமல் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? நிற்கிறீங்க பார்த்தீங்களா? நிலை நிற்கிறது உங்களுக்கு கர்த்தர் பிரதிபலனை தந்து அவர்களை கரத்தில் எடுத்து அவர்களை பயன்படுத்தி அவர்களை திடப்படுத்தி அவர்களை உருவாக்குவதற்கு போதுமானவர், 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 போதுமானவர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நிற்கிறவர்களுக்கு சௌகரியம் உண்டுங்க. உண்மையா நிலை நின்றா போதுங்க. மறக்க மாட்டாருங்க, மறக்க மாட்டார். நம்பர் 3, அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ?
அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க, எல்லாரும் என்ன கவனி. சுவாரஸ்யமான 1-2 காரியங்களும் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3, நிலை நிற்கிறவர்களை தான் சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. கொஞ்சம் கூட சத்தத்தை போட்டு சொல்லி பாருங்க பார்க்கலாம், எனர்ஜியை வரட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் கூட வரட்டுமே சவுண்டு. சரி, வீட்டில் போய் நல்லா சாப்பிட்றேன். நானே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நிலை நிற்கிறவர்களை அவர் சுத்தம். இப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. செடியை சுத்தம் பண்ணுவாங்க, எதை வச்சு சுத்தம் பண்ணுவாங்க? செடி வளர்க்குறவங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கு எப்பயாவது அப்பப்போ வரணும்னா, எங்கள் வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வாசல்ல இருந்து அங்கே கிச்சன் வரைக்கும், பெட்ரூம் வரைக்கும் செடியாக்கு. பெட்ரூம்லேயும் செடி உண்டு. சீக்கிரத்திலே பாத்ரூம்லேயும் எதிர்பார்க்கிறேன் நான். வந்துடும். அதுக்கு நான் பொறுப்பாளி அல்ல. பொறுப்பாளி இங்கே தான் இருக்கிறாங்க, உள்ள உண்டு ஆள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதுக்கு இவர்கள் அங்கே வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டை சுத்தம் பண்ணுகிறதை கொண்டு இந்த செடியை சுத்தம் பண்ண முடியுமா? ஒன்று சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். ஆமாவா இல்லையா? வீட்டை வழக்கமாத்த கொண்டு சுத்தம் பண்ணலாம். செடியை இத்தனையோ நீளத்துக்குள்ள கத்திரி பார்த்துருக்கீங்களா? இத்தனையோ நீளத்துக்குள்ள வெட்டு கத்தி. இதெல்லாம் எதுக்கு? செடியை சுத்தம் பண்ணி விடுவதற்காக. என்ன எங்கே வச்சு சுத்தம் பண்ணணும்னு தெய்வத்துக்கு தெரியும். சில செடிகளை பிளேடை வச்சாலேயே சுத்தம் பண்ணிடலாம். சில செடியை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இரும்பல் உள்ள வெட்டு கத்தி வேணும். ஏசாயாவே, நீர் ஆண்டவர் எப்படியாக சுத்தம் பண்ணாரு? அது பரத்திலிருந்து ஒரு அக்கனி தழலை கொண்டு வந்து என் வாயை சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அக்கனி தழலை கொண்டு வந்து தொட்டாருன்னு இருக்கு, எனக்கு பாசையில் சுட்டாருனாக்க. அடுப்பில் வைத்து தோசை கரண்டியை வைத்து சூடு வைத்து பிள்ளையை தொட்டீங்களா சுட்டீங்களா? சுட்டம். அங்கே இருந்து நெருப்பு தழலை எடுத்து கொண்டு வந்து, ஏசாயாவே உம்மை என்னை எப்படி தொட்டார்? அவர் சொல்லார், என்ன தொடரல, சுட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னார்? நீ பரிசுத்தம் ஆயிட்டான்னு சொன்னார். சரி, உம்மை அப்படி சுத்தமாக்கினார். என்ன எப்படி தெரியுமா சுத்தமாக்குவார்? வளர்ச்சிக்கு ஏற்றது போல என்னை சுத்தமாக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அங்கே செடியில் கொண்டு ஒட்ட வச்சாரு பார்த்தீங்களா? கொஞ்சம் வளர்ந்துருக்கிற நேரத்தில் அவர் வெட்டு கத்தி கொண்டு வெட்ட மாட்டார். நுள்ளி ஒரு நுள்ளு கொடுத்தா போதும். களை ஏதாவது வந்தாச்சுன்னா அங்கே. அதை விட கொஞ்சம் கூட வளர்ந்தாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கத்தி போதும். ரொம்ப வளர்ந்ததை வெட்டு கத்தி எடுத்துகிட்டு வருவார். மொத்தத்தில் என்ன எங்கே வச்சு சுத்தம் பண்ணணுமோ என்ன அங்கே வச்சு சுத்தம் பண்ணிடுங்க அப்பான்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க கையை உயர்த்தி அப்பாவுக்கு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். குயவன் பண்படுத்த வேண்டிய மண்ணை எங்கே போட்டு தெரியுமா பண்படுத்துவார்? காலில் போட்டு மதிப்பார். எரேமியா 18:10, என் தெய்வம் சிலருக்கு நல்ல குயவனாக்கம். தட்டான் நீதிமொழிகள் 25:4 இருக்கு. வெள்ளியிலிருந்து களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். தட்டான் வெள்ளியையும் பொன்னையும் காலில் போட்டு மிதிக்க மாட்டார், அடுப்பில் கொண்டு வைப்பார். எதுக்கு? சுத்தம் பண்ணுவதற்கு. மல்கியா 2 அவர் வண்ணானுடைய சவுக்காரத்தை போல இருக்கிறார். துணியை வெளுக்கிறதுக்கு காலில் போட்டு மிதிப்பாராக்கும், அடுப்பில் கொண்டு வைப்பாராக்கம். துணியை துவைச்சி தொங்க விட்டுருவார். மொத்தத்தில் சிலருக்கு ஆண்டவர் குயவன், சிலருக்கு ஆண்டவர் தட்டான், சிலருக்கு ஆண்டவர் வண்ணானை போல, சிலருக்கு ஆண்டவர் தோட்டக்காரரை போல.
என்னை எங்கே வச்சு வெட்டணுமோ, என்னை எங்கே வச்சு சரிப்படுத்தணுமோ, என்னை எங்கே வச்சு மிதிக்கணுமோ, என்னை எங்கே வச்சு சுடணுமோ, என்னை எங்கே வச்சு துவச்சி தொங்க விடணுமோ, அதை நன்கு அறிந்த ஒரு நல்ல ராஜா அவரிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி செடி நீலைத்திருக்கும் கோடியாய் அடியே படர்ந்திலங்க. கனி செடி நீலைத்திருக்கும் கோடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பீடுங்கி கர்த்தரே காத்தன்னை. ஒரு அடிய கையை தட்டி பாடலாமா? கனி செடி நீலைத்திருக்கும் கோடியாய் அடியே படர்ந்திலங்க. கனி செடி நீலைத்திருக்கும் கோடியாய் அடியே கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்வே. கிளை நறுக்கி கைகளை தட்டி பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா இந்த நன்மை உள்ளம் பொங்குதே. இசையா நன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருக்கி உதவி எனக்கு அழைத்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே உதவி எனக்கு அளித்தே. இசைகத்தங்கும் அலைவிடாமல் வீரம் வந்தென்னை தாங்குகிறேன். இசைகத்தங்கும் அலைவிடாமல் வீரம் உற்சாகமா கரங்களை கட்டி பாதம் பணிந்தே தோதியே. உம்மை அன்றி யாரை எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை சுத்திகரிப்பீராக ராஜா. கனி செடி நீலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கனி செடி கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கே கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்ய. கிளை நறுக்கி களை பிடுங்கே கர்த்தரை காத்தனை. ஒரு முறை கூட கனி செடி நீலைத்திருக்கும் கொடியாய் ராஜாவே நீலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கே கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்யே. கிளை நறுக்கி களை பிடுங்கே கிளை நறுக்கி களை பிடுங்கே கிளை நறுக்கி கர்த்தரே கிளை நறுக்கி. ராஜா 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 எல்லாரும் கையை தட்டி வாயை திறந்து என்னை சுத்திகரிப்பீராக. பரிசுத்தமாக்கும் 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 பரிசுத்தமாக்கும். ஜீசஸ் 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 ஜீசஸ். விவாலரதரவ சந்தரே விகதனதரதரதயான் சந்தரே ரமணகத்தியாதரே கர்த்தரே காத்தனை. ராஜாவே கிளை நறுக்கி களை பிடுங்கே
தட்டி அப்பாவை துதிச்சிருங்க. வாய்களை திறந்து என்னை சுத்திகரிப்பீராக, 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 சுத்திகரிப்பீராக. நீங்களே கொஞ்சம் யோசிக்கணும். இந்த திராட்சை செடியில் நடப்பட்ட நான் ஆரம்பத்தில் என்னில் களை வரும்னு சொன்னா லேசா கிள்ளி அங்கே விட்டுருவார், ஒடிக்க மாட்டார். களையை கிள்ளி விட்டுட்டு வளரட்டும் வளரட்டும் வளரட்டும். ஆனால் இந்த திராட்சை செடியுடைய ஜீவனை எல்லாம் எடுத்து, இதிலிருந்து உரத்தை எல்லாம் எடுத்து, பல ஆண்டுகளாக இதையே சார்ந்து நின்று நல்ல பெரிய ஒரு கொப்பாக வளர்ந்த பிறகு இதில் களை வறுமையானால் அதுக்கு கொடுக்கிறதான சிக்ஷை பெரிய பட்டயத்திலேயாக இருக்கும். கொஞ்சம் வேதனை அதிகமா இருக்கும். ஐயோ 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 ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீ என் அன்பை ரொம்ப ருசிச்சவப்பா. ஆண்டவரை என்ன போட்டு பாடப்படுத்துறீங்க, ஆண்டவரை என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. இப்பவும் முறிப்பதற்கு மனம் இல்லை. சில உடைக்கப்படுகிற அனுபவம், சில வேதனைப்படுத்துகிற அனுபவம் நம்மை வெட்டுகிறது அல்ல, நம்மில் இருக்கிற கலையை புட்டுங்குவதற்காகவே நம்மை சுத்திகரிக்க தான் விரும்புகிறாரே தவிர நம்மை முறித்து தள்ள விரும்பாத ஒரு நல்ல இரட்சகரில் நான் நிலைத்திருப்பதில் என் ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த அப்பாவுடைய அன்பை என்ன வந்தாலும் சொல்லணும், எது வந்தாலும் சொல்லணும். தள்ளணும்னா என்னைக்கே தள்ளி இருக்கலாம், என்னைக்கே தள்ளி இருக்கலாம். சில நேரத்தில் நம்மை கொஞ்சம் நல்ல சுபாவம் உள்ளவராக மாற்றுவது நமக்கு வர்ற சில பிரச்சனையாக்கும். கண்டிருக்கிறீங்களா? சில நெருக்கங்களாக்கும் என்னை நல்ல ஒரு பொண்ணாக புடமிட்டு கையில் எடுப்பது. சில வேதனையாக்கும் என்ன ஒன்று நல்ல மனுஷனை மாற்றி காட்டினது. இவையெல்லாம் அப்போ வேதனையில் என்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும், வேதனை மத்தியில் ஏதோ ஒரு கலையை ஒன்று ஒழிச்சு போட்டார், ஏதோ ஒரு கலையை ஒடிச்சு போட்டார். நான் கனி கொடுப்பதற்கு தடையாக இருந்த ஏதோ ஒரு கலை உடைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வந்த நெருக்கம், நான் கனி கொடுப்பதற்கு தடையாக இருந்த ஏதோ ஒரு சுபாவம் என்னிலிருந்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் என் ஆண்டவர் என்ன சுத்தம் பண்ணுவதற்காக தான் இதனை நடத்துகிற எல்லா பாதைக்காக நன்றி ஆண்டவரே. மற்றவங்களை சுத்திகரிக்க நிற்கல. உங்களுக்கு புடமுடுதல் வருதுன்னா நினச்சிக்கிடுங்க, நான் கர்த்தரில் நிலைத்திருக்கிறேன், ஆகையினால தான் கர்த்தர் என்னை சுத்திகரிக்கிறார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமே. இந்த காலை வேளையில் மனசார எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்னை என்ன செய்யணும்னு சொல்லி உமக்கு தெரியும், ஆனால் நான் கனி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறேன், களைகளை உடைத்து அதிக கனிகளை கொடுக்கும்படியாக சுத்தம் பண்ணுவதற்கு அப்பனுடைய கையிலே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கண்ணை எல்லாம் மூடாண்டா உங்கள் வலது கையை ஒன்று உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அது சபையும் பார்க்கட்டும், கர்த்தரும் பார்க்கட்டும். கையை உயர்த்தினவங்க ஒன்று நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்போ அப்பாவிட்ட அந்த கண்ணை திறந்து வச்சுட்டே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் என்னை போட்டு தோச்சு தொங்க விட்டது என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னில் இன்னும் அதிக கனிகளை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, இன்னும் அதிக கனிகளை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கடந்த 7 மாசத்துல வந்த சில உபத்திரவம் என் அதிக கனி கொடுக்கும்படியாக என்னை சுத்தவானாய் மாற்றுவதற்காக, என்னை சுத்தவானாய் மாற்றுவதற்காக இந்த 7வது மாதத்துல நான் அதிக கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே. என்னில் நீர் எதை உடைப்பதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு, என்னில் சிலதை நறுக்குவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு, என்னில் சில கலைகளை பிடுங்க உமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் உமக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவரே. சில நேரத்தில் கொஞ்சம் போட்டு கைவிட்டது போல இருக்கும், கவலைப்பட்டுறாதீங்கன்னா நன்மைக்காக தான். இன்னைக்கு மேடையில் நின்று பயன்படுத்தப்படுகிற அத்தனை பேரும் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் தெய்வத்துக்கு பாதத்தில் இருந்து மிதி வாங்குறவங்களாக்குங்கிறத மறந்துடக்கூடாது.
அக்கினியில வைத்து புடமிடப்பட்டவர்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது. வண்ணானை போல துவைச்சி தொங்க விடப்பட்டவங்கன்னு மறந்துடக்கூடாது. என்னையும் துவைக்கிறாருன்னு சொன்னா என்னையும் ஒரு நல்ல பயனுள்ளவனாக மாற்ற விரும்புகிறார். என்னையும் கனி உள்ளவனாக மாற்ற விரும்புகிறார். நான் கனியற்றவனாக இருக்கிறத அவர் விரும்பல. நான் பயனற்றவனாக இருக்கிறத விரும்பல. நான் அவரில் நிலைத்திருக்கிறதுனால, அந்த தைரியத்தினால தான், அந்த நம்பிக்கையினால தான் அவர் என்ன புடமிடுறாரு. அந்த நிச்சயத்தினால தான் என்ன புடமிடுறாரு. எல்லாரையும் புடமிடல, எல்லாரையும் அடிக்கல, எல்லாரையும் காயப்படுத்தல. நான் அவருக்குள்ள இருக்கிறதுனால தான். நான் அவரில் இருக்கிறதுனால தான் அவரை நடிக்கிறார். அவரை நடிக்கிறார். அந்த நல்ல நல்ல அந்த கேரக்டர் பாருங்க. கனி கொடுக்கிற கொடி அதிக கனிகளை கொடுக்கும் போது சுத்தம் பண்றார். நான் அடுத்த பார்ட்டெல்லாம் பேச விரும்பல, நேரம் இல்லை. கனி கொடாதத வெட்டி போட்டுறார். இனி அது தேவையில்லை. நோ, கனி கொடுக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. கனி கொடுக்கிறவங்களுக்கு தான் சுத்திகரிப்போம். கனி கொடுக்கணும்னு விருப்பமும் ஏக்கமும் இருதயத்தில் துடிப்பும் வாஞ்சையும் வைராக்கியமும் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பின் பகுதி உண்டு. நமக்கு ஒரு சுத்திகரிப்பின் பகுதி உண்டு. இந்த பகுதி நம்மை அழிப்பதற்காக அல்ல, அதிக கனிகளை கொடுக்கும் படியாக என்பதை இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் தெரியும். வேதத்தில் காணும் பாத்திரமல்லா. எல்லாரும் படி எழுந்து நிற்கலாமா? இயேசுவை போற்றிடுதே